பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டாக்கின நாளுங்க. ஆகையா காலை எழுந்த உடனே சோர்வோடு, கவலையோடு, பிரச்சனையை சிந்திக்காதீங்க. காலை எழுந்த உடனே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்தீங்களே, இந்த நாள் நீங்க உண்டு பண்ண நாள், இதில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லி பாருங்க. அந்த நாளில் நன்மையும், கிருபையும், ஆசீர்வாதத்தையும், மகிழ்ச்சியும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களோட வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நீங்க முறுமுறுக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய கரத்துல விட்டு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இரவும் பகலமா தியானிச்சு பாருங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குங்க. உங்கள் இருதயம் கலங்காம இருப்பதாக என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயம் கலங்காம இருப்பதாக. உன்னுடைய நம்பிக்கை மனிதர்களிடத்துல நீ வைக்காத, உன்னுடைய வேலை காரியத்துல வைக்காத. உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் திகசமா சொல்றாரு, உன் நம்பிக்கையை கர்த்தருடைய வார்த்தை மேல் வை. கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் அங்க புயல் வரலாம், காற்று அடிக்கலாம், ஆனால் அது மோதியும் அது விழவில்லை. காரணம், அது கண்மலை மேல கட்டப்பட்டது. கண்மலையா கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவ மேல் வைக்கிற விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில அத்தனை பிரச்சனையை மேற்கொள்ளுங்க. கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. சில பேர் உங்களுடைய தாய் தகப்பனை குறித்து நீங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்க. அவங்களுக்கு வயதாயிருச்சு, அவங்களை என்னால சரியா கவனிக்க முடியலையே, அவங்க ரொம்ப பலவீனப்படுறாங்களே, பண உதவி செய்ய முடியலன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸுக்காக நீங்க வருத்தப்படுறத கர்த்தர் பார்க்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் நிச்சயங்க உங்களுடைய வருத்தங்களை நீக்குவார். ஏன்னா தாயின் தகப்பனை நம்ம கனம் பண்ணும்போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் பேரண்ட்ஸ, தாய் தகப்பனை கனம் பண்ணி அவங்கள கேர் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மையும் கிருபையும் தயவையும் நான் உண்டாக்குவேன். இந்த சூழ்நிலை மாறும். உங்களை பெற்றவர்கள் மகிழ்வார்கள். எஸ், நிச்சயம் நீதிமான சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் மாத்திரமில்ல, நீதிமான பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். நிச்சயம் உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். கவலைப்படாதீர்கள். உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உங்க பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். உங்க வேதனையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய கரத்துல விட்டு கொடுங்கள், பெரிய நன்மையை காண்பீர்கள். காட் பிளஸ்.